வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தயாஷுகி சேனலில் ஒரு போட் நெக் கவுன் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது நீ லென்த் வரைக்கும் வர்ற போட் நெக்கு கவுன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 2.5 மீட்டர் துணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 4 வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் ஓப்பன் இருக்குது, இந்த சைடு ஃபோல்டாக இருக்குது. ஸோ இதை நான் 4 வந்து மடிச்சிருக்கேன். இதோட பிரிண்ட்டுக்கு தக்குன மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு நான் அதை வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்கர்ட்டோட அகலத்தை வந்து குறித்து அதை மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கர்ட்டோட லென்த் எனக்கு 28 இன்ச் வருது. டாப்பு நான் 15 இன்ச்சு கட் பண்ண போகிறேன். டோட்டல் வந்து 41 இன்ச்சஸ் எனக்கு ஹைட் வேணும். ஸோ இப்போது இதில் வந்து நான் 28 இன்ச்சில் மார்க் பண்ணி இந்த பீஸை ஸ்கர்ட்காக ஃபஸ்ட்டு வந்து தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இந்த பீஸை கட் பண்ணி எடுத்ததும் இனி மிச்சம் இருக்கிற பார்ட்டை நம்ம டாப்புக்கு வந்து கட் பண்ண போகிறோம். டாப்புக்கு சைஸுக்கு தக்குன மாதிரி நம்ம கட் பண்ணலாம். இது 4 லேயர் ஃபேப்ரிக்கு. 4 லேயர் ஃபேப்ரிக்கில் நம்ம ஸ்கர்ட்டை கட் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த செஸ்ட்டோட அளவுப்படி வச்சு கட் பண்ணுவோம். செஸ்ட் வந்து 34 இன்ச்சு செஸ்ட்டு. ஸோ அதுக்கு தக்குன மாதிரி நம்ம கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த 4 லேயரையும். இது வந்து யானை மாதிரி இருக்குது. இந்த யானையை வந்து கரெக்டாக நீங்கள் அந்த பிரிண்ட்டை வந்து பேஸ் பண்ணி நான் அந்த வாட்டத்துலேயே வந்து வச்சு கட் பண்ணுறேன். இப்போ இது வந்து 15 இன்ச்சு இருக்க ஹைட் எனக்கு. மிச்சம் இருக்கிற ஹைட்டை நான் அப்படியே வந்து எடுத்திருக்கேன். எனக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு மட்டும் வச்சுட்டு மிச்ச பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இது இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்லீவுக்கு கட் பண்ணுவோம். இப்போது போட் நெக் கட் பண்ண 7.5 இன்ச்சு நம்ம ஷோல்டர் குறித்து 1/2 இன்ச்சு ட்ராப் குறித்து திருப்பியும் 7.5 இன்ச்சு ஆர்ம் ஹோல் வந்து குறித்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 8.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறோம். கீழே வந்து வேஸ்ட்டு 7.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சு தையலுக்கு கொடுத்து குறிச்சிக்குவோம். இப்போ நம்ம குறித்த அந்த இடத்துல ஷேப்பிங் ஸ்கேல் வச்சு கரெக்டாக வந்து ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஆர்ம் ஹோலில் 1 இன்ச் சைடில் குறித்து ஆர்ம் ஹோலும் வந்து குறிச்சிக்குவோம். இப்போ நம்ம குறிக்கிறது பேக் ஆர்ம் ஹோல். அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச் வந்து டீப் கொடுத்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலும் வந்து குறித்து எடுத்துக்கலாம். இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டும் குறிச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி குறித்தோமோ அதை அதே மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே நான் ஒரு 1 இன்ச் வந்து கிராஸ் கொடுத்து ரவுண்டாக வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு கீழே நமக்கு ஷேப்பிங் நல்லா நிற்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சைடில் வந்து 1 இன்ச் மேலே கொடுத்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக் குறிக்கிறதுக்கு நான் 4 இன்ச்சு விட்டு வச்சு 3.5 இன்ச்சு டீப் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே ஒரே அளவாக ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிக்குவோம். அப்புறம் நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கு இன்னொரு 1/2 இன்ச் வந்து டீப் கொடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக அதையும் டபுள் ஃபோல்டில் நம்ம ஃப்ரண்ட் சைடை வச்சு இப்போது இதிலேருந்து ஒரு 1 இன்ச் வரைக்கும் வந்து நான் எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணுறேன். இது 4 இன்ச் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு ஃப்ரண்ட்க்கு வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சைடில் நம்ம ஸ்லீவையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஷோல்டரும் ஒரு 1/2 இன்ச் வந்து ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு ஃபுல்லாக வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. பேக்கு வந்து நமக்கு ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறதுக்கு ஸ்லீவ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கலாம். எனக்கு 8 இன்ச் வரைக்கும் வந்து ஸ்லீவ் வருது. 1.5 இன்ச் வந்து நம்ம தையலுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி அதே அளவுக்கு நம்ம ஸ்லீவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பேக் ஷோல்டர்லேயும் ஒரு 1/4 இன்ச் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது ஸ்லீவும் வந்து அளவுக்கு தக்குன மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம். எனக்கு 13 இன்ச் வந்து நான் வச்சுருக்கேன் ஹைட்டு. அதாவது 10 இன்ச்சு ரெடி வேணும். ஸோ 3 இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணி 10 இன்ச்சு ஹைட்டு வச்சுருக்கேன். சைடில் நம்ம 8 இன்ச் வந்து குறிச்சிட்டு 1.5 இன்ச்சு தையலுக்கு குறிக்கலாம். கீழே 5 இன்ச்சு வச்சு அங்கேயும் வந்து 1.5 இன்ச் வந்து குறித்து ரெண்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். கையோட ரெடி லென்த் வந்து 10. நான் 3 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் மடித்து தைக்க ப்ளஸ் மேலே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு.
ஃப்ரண்ட் சைடுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து டீப் கொடுத்து ஃப்ரண்ட் சைடையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவும் வந்து கட் பண்ணி முடிஞ்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு மிச்சம் இருக்கிற பீஸில் நம்ம நெக்கோட அளவு வந்து குறித்து கரெக்டாக வந்து அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிச்சம் இருக்கிற பீஸ் வந்து நான் பாக்கெட்டுக்கு யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி அந்த நெக்ஸ்ட்டு இருக்கிற பீஸையும் வந்து சைடில் வந்து நம்ம நாட் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லா பார்ட்டுமே வந்து கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃபுல்லாக வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த மாதிரி நான் அந்த துணியில் ஃபுல்லாக வந்து பேஸ்டிங் பேப்பர் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை இந்த மாதிரி வச்சு தச்சு நம்ம திருப்ப போகிறோம். ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃபுல்லாக இப்போது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக வந்து கட்ஸும் கொடுத்து திருப்பினோன்னா நீட்டாக வந்து உங்களுக்கு வந்து திரும்பிடும். ஃபுல்லாக வந்து அந்த பீஸில் நம்ம அந்த பட்டி பீஸில் உங்களுக்கு ஃபியூசிங் பேப்பர் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஸ்டிஃபாகவும் அழகாகவும் நிற்கும். ஸோ இப்போது இதை வந்து ஃபுல்லாக வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது அதே மாதிரி பேக் சைடுக்கும் வந்து ஒரு துணி கொடுத்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி திருப்பாமல் அதுக்கு முதலே வந்து நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிக்குவோம். இப்போ இதை வச்சு இந்த மாதிரி பேக்கும் கரெக்டாக வச்சு இந்த நெக்கு பட்டி இருக்கு இல்லையா அதை ஃபுல்லாக இப்படி கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பேக் நெக் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ நான் ஃபுல்லாக வந்து பேக் நெக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதே மாதிரி சைடில் நான் ஸ்லீவ்ஸும் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக டாப் பார்ட் வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் கீழே நம்ம ஸ்கர்ட் பார்ட்டில் வந்து குட்டி குட்டியாக வந்து ப்ளீட்ஸ் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இப்போது அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃப்ரண்ட்டில் வந்து 2 பாக்கெட்ஸ் வந்து வைக்க போகிறேன். அதுக்கு நான் இந்த மாதிரி 2 துணி வந்து எடுத்திருக்கேன். பாக்கெட் வந்து உங்களுக்கு பிடிச்சமான சைஸில் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி துணி எடுத்து இதை ஃபுல்லாக வந்து மடித்து டபுள் லேயராக வச்சிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும், பாக்கெட் நிற்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி குறிக்கணும்னா சென்டரை வந்து மார்க் பண்ணி சென்டர்லேருந்து கரெக்டாக இந்த சைடு ஒரு பாக்கெட்டை அதே ஸ்பாட்டில் இன்னொரு பக்கமும் அதே அளவுக்கு குறித்து அந்த சைடும் ஒரு பாக்கெட் அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து குறிச்சிக்கலாம். சென்டர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும் அப்படிங்கிறது உங்கள் விருப்பம்தான். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி 2 இடம் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பாக்கெட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். சுற்றி வந்து தையல் கொடுத்து திருப்பியிருக்கேன். ஒரு சைடு மட்டும் ஓப்பன் வச்சு திருப்பியிருக்கேன். ஸோ இப்போ சுற்றி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இந்த நம்ம குறிச்சோம் இல்லையா அதை கரெக்டாக வந்து பேஸ் பண்ணி வச்சு பின் பண்ணி எடுத்துக்கிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ண கவுனை வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இதில் நான் ஃபேப்ரிக் பட்டன் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபேப்ரிக் பட்டன் எப்படி அட்டாச் பண்ணுங்கிறத ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் வந்து ரொம்ப ஈஸியான அழகான டிசைனாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.